எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா முழுமையாக நம்பவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பு அதிமுகவில் இன்னொரு பயணத்தை மேற்கொள்வதற்கு தயாராகிவிட்டது. இன்னொரு தலைமையில் அதிமுக பயணத்தை தொடர்வதற்கு தயாராகிவிட்டது. நாம இங்க கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு பதிவு செய்யறோம். இந்த பதிவை ஆமோதிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏதோ மாநில நலன் சார்ந்து நம்மை சந்தித்து விட்டு போயிருப்பதாக பத்திரிகையாளர்களிடத்திலே சொல்கிறார் என்கிற அந்த கோபம் 2 நாட்களாக அமித்ஷாவுக்கு இருந்தது. அதனுடைய வெளிப்பாடுதான் உன் கட்சியிலேயே அதிருப்தியாளர்களை அழைத்து நான் தனிப்பட்ட முறையில சந்தித்து பேசுறேன், உன் கட்சி என்ன நிலைமையில இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கங்கிற ஒரு இண்டிகேஷனை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கறதுக்காகத்தான் செங்கோட்டையனை அழைத்திருக்கிறார்கள். இவர் எப்படி இருட்டில் தலையில் துண்டு போட்டுக்கொண்டு திருடனை போல ஒரு டெல்லி பயணம் மேற்கொண்டாரோ அதே அடிப்படையில் ஒரு பயணத்தை செங்கோட்டையன் மேற்கொள்கிறார். ஒரே பாணி தான். ஆனா என்ன ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி வந்து பத்திரிகையாளரை சந்திச்சிட்டாரு, செங்கோட்டையன் வந்து பத்திரிகையாளர்களிடத்துல விரிவாக எதுவுமே பேசல. யாரிடமும் சொல்லாமல் டெல்லி சென்று வந்திருக்கிறார். அவர் இது குறித்து விளக்கம் அளிப்பார், நீங்கள் அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அது ஒரு டிப்ளமேட்டிக்கான ஆன்சரா இருந்திருக்குமே. ஆனா இவர் என்ன சொல்றாரு, எனக்கு எதுவும் தெரியாதுங்கன்றாரு. அப்போ உங்களுக்கு தெரியாமலே அதிமுக இயங்குதா? அப்ப நீங்க எதுக்கு பொதுச் செயலாளர்? நீங்க யாரு சார் அப்ப கட்சியில? இப்ப தேர்தல் ஆணையம் நாளைக்கு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. யாருடைய வழிகாட்டுதலின் முடியும், அது அமித்ஷாவுடைய வழிகாட்டுதலா இருக்கலாம், மோடியே நேரடியா போன் போட்டு பேசினதாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கட்சி செங்கோட்டையன் தலைமையில தான் இயங்குது. அதனால செங்கோட்டையன் தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்கிறோம்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? தடுத்து நிறுத்திட முடியுமா? வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய திராவிட இயக்க செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் திரும்ப வந்த பிறகு செய்தி வெளியாகி இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்தித்திருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அங்க அண்ணாமலை, வானதி, நயினார் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. மற்றும் ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை தமிழ்நாட்டில் உருவாக்குகிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கா? எடப்பாடி அவர்கள் முரண்டு பிடிச்சா பரவாயில்ல, அவருமே போயிட்டு வந்த பிறகு எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியினுடைய வார்த்தைகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பிக்கை அளிக்கவில்லை என்பதைத்தான் செங்கோட்டையனுடைய திடீர் டெல்லி பயணம் உணர்த்தி இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் ஒரு அழைப்பானை அனுப்பி அந்த அழைப்பானையின் பேரில் நேரில் சென்று ஆஜராகிவிட்டு வந்தார். எடப்பாடி பழனிசாமி அழைத்தார், இவர் சென்று விட்டு வந்தார் என்று நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. அனுப்பி வைக்கப்பட்டது அழைப்பானை, சம்மன் தான். இவர் போய் ஆஜர் தான் ஆனாரு. நீங்க கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்தா எப்படி நீதியரசர்கள் முன்பு ஆஜராகிறீங்களோ அது போன்ற ஒரு நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆஜராகிற போது கூடவே சாட்சிகளையும் நேரில் ஆஜர்படுத்தினார். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அங்கே அமித்ஷா சொன்ன செய்தி என்பது வேறு. இவர் இங்கே தமிழ்நாட்டில் ஊடகங்களுக்கு முன்பு தோன்றிய போது பேசிய செய்தி என்பது வேறு. அவர் டெல்லியிலிருந்து புறப்படுகிற போது எக்ஸ் தளத்தில் அமித்ஷா ஒரு செய்தியை வெளியிடுகிறார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும். இதுதான் அமித்ஷாவினுடைய ஸ்டேட்மெண்ட். இங்க இறங்கிய போது பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி இடத்துல கேட்கிறார்கள், அப்ப அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இவர் வழிமொழிஞ்சுதானே ஒரு வாக்குமூலத்தை கொடுக்க வேண்டும் பத்திரிகையாளர் சந்திப்புல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன் என்று சொல்கிற போது அமித்ஷாவுக்கு இயல்பாகவே ஒரு கோபம் எழுகிறது. நாம இங்க கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு பதிவு செய்யறோம். இந்த பதிவை ஆமோதிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏதோ மாநில நலன் சார்ந்து நம்மை சந்தித்து விட்டு போயிருப்பதாக பத்திரிகையாளர்களிடத்திலே சொல்கிறார். அவர் ஒரு பெரிய லீடர் மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு நம்மள ஒண்ணுமில்லாம ஆக்க நினைக்கிறாரே என்கிற அந்த கோபம் 2 நாட்களாக அமித்ஷாவுக்கு இருந்தது. அதனுடைய வெளிப்பாடுதான் உன் கட்சியிலேயே அதிருப்தியாளர்களை அழைத்து நான் தனிப்பட்ட முறையில சந்தித்து பேசுறேன், உன் கட்சி என்ன நிலைமையில இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கங்கிற ஒரு இண்டிகேஷனை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கறதுக்காகத்தான் செங்கோட்டையனை அழைத்திருக்கிறார்கள். செங்கோட்டையனும் ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமியினுடைய பாணியிலே தான் டெல்லி சென்று விட்டு வந்திருக்காரு. எப்படி யாரிடமும் சொல்லாமல் திரைமறைவிலே ஒரு பயணத்தை மேற்கொண்டாரோ எடப்பாடி பழனிசாமி, அவர் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிற சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடரில் பங்கேற்க வேண்டியவர் செங்கோட்டையன். அதிமுகவினுடைய மூத்த உறுப்பினர் என்பதை தாண்டி மூத்த சட்டமன்ற உறுப்பினர் சார். அவரு அசம்பிளியில பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியவர். அங்கிருந்து மதுரைக்கு மதுரையிலிருந்து டெல்லி பயணம் மேற்கொண்டார் என்கிற தகவலை இன்றைக்கு பார்க்க நேர்ந்தது. ஏன் நீங்க மதுரையில இருந்து போறீங்க? அசம்பிளி நடக்கும்போது சென்னையில இருந்தீங்க, நீங்க சென்னையில இருந்து தானே புறப்படுக்க வேண்டும். அப்போ இவர் எப்படி இருட்டில் தலையில் துண்டு போட்டுக்கொண்டு திருடனை போல ஒரு டெல்லி பயணம் மேற்கொண்டாரோ அதே அடிப்படையில் ஒரு பயணத்தை செங்கோட்டையன் மேற்கொள்கிறார். ஒரே பாணி தான். ஆனா என்ன ஒண்ணு,
எடப்பாடி பழனிசாமி வந்து பத்திரிகையாளரை சந்திச்சுட்டாரு. செங்கோட்டையன் வந்து பத்திரிகையாளர்களிடத்துல விரிவாக எதுவுமே பேசல. ஆனா இன்னைக்கு சேலத்துல எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? எனக்கு அதை பத்தி தெரியாதுங்கன்றாரு. ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி பதில் சொல்ல முடியுமா சார்? ஒரு பெரிய அரசியல் கட்சி, மக்கள் மனங்களை வென்றெடுத்த அரசியல் கட்சி. நீங்க தொண்டர்களுடைய பலம், அதிகாரத்தில் இருந்தவர்கள் அதெல்லாம் விட்டுருங்க சார். இன்னைக்கு அதிமுகவை தெரியாத தமிழ்நாட்டு மக்கள் யாராவது ஒருவர் இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு மக்களிடத்துல சென்று சேர்ந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சார் நீங்க. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர். உங்களுக்கென்று ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு சார். உங்களுடைய பொறுப்புக்கென்று ஒரு மாண்பு இருக்கு. உங்க கட்சியை சேர்ந்த ஒருவர் டெல்லி போய் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சுட்டு வர்றாரு. வந்த பிறகு உங்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன சொல்லணும் நியாயமா? எனக்கு தெரியலங்க, டெல்லி பயணம் திடீர்னு எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம போயிட்டாரு. மூத்த நிர்வாகிகள்கிட்ட சொல்லி என்னன்னு விசாரிக்க சொல்லுங்க. இதான சார் ஒரு டைனமிக் லீடர் சொல்ல வேண்டிய பதிலு. இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லணும்? யாரிடமும் சொல்லாமல் டெல்லி சென்று வந்திருக்கிறார். அவர் இது குறித்து விளக்கம் அளிப்பார். நீங்கள் அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அது ஒரு டிப்ளமேட்டிக்கான ஆன்சரா இருந்திருக்குமே. ஆனா இவர் என்ன சொல்றாரு? எனக்கு எதுவும் தெரியாதுங்கன்றாரு. அப்போ உங்களுக்கு தெரியாமலே அதிமுக இயங்குதா? அப்ப நீங்க எதுக்கு பொதுச் செயலாளரு? நீங்க யாரு சார் அப்ப கட்சியில? இப்ப திமுக தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாமல் அந்த கட்சியில ஒரு நடவடிக்கை பண்ணிட முடியுமா? அவர் சொல்லிடுவாரா? எனக்கு எதுவும் தெரியாது, எதுக்காக போனாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட முடியுமா? அப்ப கட்சி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அவரே ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. கட்சி என்னோட கட்டுப்பாட்டுல இல்லைங்க, எல்லாம் என் கையை மீறி போயிடுச்சுங்கன்ற அந்த துணியிலான பேச்சு தான் அவருடைய இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்புல வெளிப்பட்டிருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க ரொம்ப அருமையா கேட்டீங்க, ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாகிறாரான்னு. எடப்பாடி பழனிசாமி ஏக்நாத் ஷிண்டே தான் சார். அங்கிருந்து இன்னொரு ஏக்நாத் ஷிண்டே உருவாவது. அவரே ஏக்நாத் ஷிண்டே தான். ஆனா ஒரே ஒரு செய்தி மட்டும் உண்மை. எடப்பாடி பழனிசாமியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லப்பட்ட செய்தியை அமித்ஷா ரசிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா முழுமையாக நம்பவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பு அதிமுகவில் இன்னொரு பயணத்தை மேற்கொள்வதற்கு தயாராகிவிட்டது. இன்னொரு தலைமையில் அதிமுக பயணத்தை தொடர்வதற்கு தயாராகிவிட்டது. அந்த இண்டிகேஷனை தான் செங்கோட்டையன் சந்திப்பின் மூலமாக அமித்ஷா கொடுத்திருக்கிறார், டெல்லி கொடுத்திருக்கிறதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நாங்க சொல்றத கேட்கலன்னு சொன்னா நாங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டோம். அதிமுக எங்க கையில தான் இருக்குங்கிறத நீ மறந்துடாதேங்கிற அந்த எச்சரிக்கையை தான் செங்கோட்டையனுடைய சந்திப்பின் மூலமாக உணர்த்தியிருக்காரு. இப்ப இயல்பாகவே ஒரு கேள்வி எழும். என்னங்க, செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதிமுக பாஜக கைக்கு செங்கோட்டையன் கைக்கு போயிடுவாங்க? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இவர் தானங்க டிசிஷன் அத்தாரிட்டி. இவர் கையில தானங்க அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் என்பது ஒன்றுமில்லை என்பதற்கு ஒரு உதாரணம் தான் செங்கோட்டையன் போயிட்டு வந்தது. ஒண்ணும் வேணாம் சார். 2 விஷயம் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய கழுத்தை நெரிக்குது. ஒண்ணு, புத்திர பாசம். தன்னுடைய மகனுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, தன்னுடைய சம்பந்திக்கு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடி. இதுதான் பிரதானமாக டெல்லியிடம் அவரை மண்டியிட வைத்தது. ஒன்று. இரண்டாவது, என்னதான் நீங்க அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்துல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு நீங்க சொன்னாலுமே கூட, இப்ப தேர்தல் ஆணையம் தான் டிசிஷன் அத்தாரிட்டி. தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான விஷயத்த முன்வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஆமாங்க, நாங்க உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட முடியாது. ஆனா கட்சியினுடைய பைலாவையே பைபாஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல. கட்சியினுடைய தொண்டர்களால் தான் தலைமை தேர்வு செய்யப்படணும் வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர் வகுத்து தந்த கட்சியினுடைய பைலா, சட்ட விதி. ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எலெக்டட் ஃப்ரம் ஜெனரல் பாடி. ஜெனரல் பாடியில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெனரல் செக்ரட்டரி. அப்ப ஜெனரல் பாடியில அடிப்படை தொண்டனுக்கு அங்க என்ன, பார்ட்டி கேடருக்கு அங்க என்ன ரோல் இருக்கு? ஒரு ரோலும் கிடையாது. அவன் உள்ளறையே வர முடியாது. வெளியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டுறான் கட்சியினுடைய தொண்டன். அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், அழைப்பு அனுப்பப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. இந்த கட்சியில எல்லா கட்சியிலையும் அதுதான் நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தொண்டர்கள் எங்கிருந்து தேர்வு செஞ்சாங்க? அப்ப தொண்டர்கள் தேர்வு அததானே ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு, ஊருக்கு ஊர் பெட்டி வைப்போம், தலைமையை தொண்டன் தேர்வு செய்யட்டும்னு சொன்னாரு. இப்ப தேர்தல் ஆணையம் அந்த விதியை காட்டுது. ஏன்னா பைலா அப்படி இருக்கு. நீங்க பைலாவை திருத்த முடியாது. பைலாவை திருத்துனீங்கன்னா அதுக்கு சில புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த புரோட்டோகால்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலன்ற பிரச்சனை இருக்கு. இப்ப இத காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. ஸ்டில் டுடே சிம்பிள் வாஸ் பிளாக்டு பை எலெக்ஷன் கமிஷன் தான். நீங்க சின்ன எடப்பாடி பழனிசாமி கையில இல்ல. நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டா தேர்தல் ஆணையத்திட்ட போய் தான் முறையிடணும். நேரடியா இரட்டை இலை சின்னத்துக்கு இவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எல்லாம் எழுதி கொடுத்துட முடியாது. நேரா தேர்தல் ஆணையத்துக்கு போய் நீங்க நின்னாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? ஏன் சார், எலெக்ஷன் டூர் லிஸ்ட மோடி கிட்ட வாங்கிட்டு தான் சார் தேர்தல் தேதியை அறிவிக்கிறான் தேர்தல் ஆணையம். மோடி எங்கெங்க எந்தெந்த ஊருக்கு பிரச்சாரம் போறாரோ அதுக்கு ஏதுவாக தேர்தல் தேதி அறிவிக்கணும்னா அப்ப தேர்தல் ஆணையம் எந்த லட்சணத்துல இயங்குதுங்கிறது நமக்கு தெரியும்ல.
இப்ப தேர்தல் ஆணையம் நாளைக்கு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, யாருடைய வழிகாட்டுதலின்படியோ, அது அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதலா இருக்கலாம், ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதலா இருக்கலாம், மோடியே நேரடியா போன் போட்டு பேசினதாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வழிகாட்டுதலின்படி ஒரு முடிவு எடுத்துறாங்க. கட்சி செங்கோடையன் தலைமையில தான் இயங்குது. அதனால செங்கோடையன் தலைமையிலான அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்குறோம்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? நீதிமன்ற படிக்கட்டு ஏறிடுவாரா? தடுத்து நிறுத்திட முடியுமா? ஸ்டே வாங்கிடுவாரா? ஸ்டே வாங்கினா துரோகி பட்டத்தை தூக்கி சுமக்க வேண்டியவர். ஏன்னா கடந்த காலத்துல இவர் தான் காமிச்சு கொடுத்திருக்காரு. சின்னத்தை முடக்கிய ஓ பன்னீர்செல்வம் துரோகின்னு இவர் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பேசி காமிச்சிருக்காரு. இப்ப அது அவருக்கு பூமராங் ஆகாதா? அதே ஸ்டேட்மெண்ட் இப்ப செங்கோடையன் தரப்பு சொல்ல மாட்டாங்களா? அப்போ செங்கோடையன் தரப்பு பலம் பெறுவதும் பலம் பெறாமல் போவதும், செங்கோடையன் தரப்புக்கு அதிமுக வந்து சேருவதும் வந்து சேராமல் போவதும் இப்போது அமித்ஷாவினுடைய கையில் தான் இருக்குது. அதிமுகக்குள்ள 100 விழுக்காடு அமித்ஷா ஊடுருவி விட்டாரு சார். அமித்ஷா இல்லாம இப்ப அதிமுகவை எதுவுமே செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் எல்லாம் இல்ல, அவர் பொம்மை பொதுச் செயலாளர். சொல்ல போனா பின்னால் இருந்து ஆட்டி வைக்கக்கூடிய ரிமோட் யாருகிட்ட இருக்குன்னா அமித்ஷா கையில தான் இருக்கு. எனவே டெல்லி பயணம் 1000 நெருக்கடிகளை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருக்கிறது. செங்கோட்டையனுடைய டெல்லி பயணம் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய சலசலப்புக்கு வித்திட்டு இருக்கிறது. செங்கோட்டையனுடைய கரம் உயர்வதற்கான வாய்ப்புகளை டெல்லி உருவாக்கி கொடுத்திருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இதுல 2 சம்பவம் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, அமித்ஷா அவர்களை அவர் சந்திக்கும் போது இங்க ஒரு இஃப்தார் கூட்டம், அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் டிடிவி, ஒரு பக்கம் ஓபிஎஸ்ன்னு ஒரு விஷயம் நடந்தது. 2 நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் அன்யூஷுவல், அவர் அப்படி பேச மாட்டாரு. ஒற்றை தலைமையில கொடுத்தா ஜெயிச்சிருவோம்னு சொன்னீங்க, நீங்க ஜெயிக்கல. நீங்களாகவே பொதுச் செயலாளர் பதவி விட்டு விலகாவிட்டால் அவமரியாதையை சந்திக்க வேண்டி வரும்னு ஒரு மிரட்டும் தொனியில ஓபிஎஸ் எடப்பாடியை நோக்கி கொடுத்தது என்பது இந்த குரல் டெல்லியினுடைய பூர்வாங்க ஆசீர்வாதத்தோடு வருகிற குரலாதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியிருக்கா. 100 விழுக்காடு அதிமுகவுக்குள்ள அமித்ஷா ஊடுருவி விட்டாருன்னு நான் சொன்னது எதன் அடிப்படையில்னு கேட்டா, நீங்க ஒரு டெல்லி பயணத்தை மேற்கொண்டுட்டு வர்றாரு சார், கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நீங்க எடப்பாடி பழனிசாமிங்கிறத மறந்துடுங்க, பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி டெல்லி போயிட்டு வர்றாரு. பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. அப்ப பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நாங்கள் சென்று உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்தோம். இது யாருடைய ஸ்டேட்மெண்ட்? பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரியுடைய ஸ்டேட்மெண்ட். இப்ப பார்ட்டியில அடுத்த செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இதைத்தானே சார் ஆமோதிச்சு பேசணும். ஜெனரல் செக்ரட்டரி ஸ்டேட்மெண்ட் தானே சார் பிரைமரி, மத்ததெல்லாம் செகண்டரி தானே சார். நீங்க அமித்ஷா சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பிரைமரியா எடுத்துக்கிறீங்க கட்சிக்குள்ள. அதனாலதான் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் அமித்ஷா, தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் எடப்பாடியார். இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க இருந்து வருது? தேசிய ஜனநாயக கூட்டணியிலான அரசுதான், தலைமையிலான அரசுதான் 2026 மலரும்ங்கிறத ஆமோதிச்சிருக்கா? மாநில நலனுக்காக நாங்கள் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தோங்கிற ஜெனரல் செக்ரட்டரியினுடைய ஸ்டேட்மெண்ட் ஆமோதிச்சிருக்கா? யாருடைய ஸ்டேட்மெண்ட் ஆமோதிக்கிறது? அமித்ஷாவினுடைய ஸ்டேட்மெண்ட் தான் ஆமோதிக்குது. அப்போ அமித்ஷா கண்ட்ரோல்ல இயங்குறாரா எதிர்கட்சி துணைத் தலைவர், இல்ல ஜெனரல் செக்ரட்டரி கண்ட்ரோல்ல இயங்குறாரா எதிர்கட்சி துணைத் தலைவர்? இந்த கேள்வி எழுந்துருச்சு. நான் தங்கு ஸ்லிப் ஆயிட்டேன்னு சொன்னாலுமே கூட, இத்தனை நாளா தங்கு ஸ்லிப் ஆகாத திண்டுக்கல் சீனிவாசன் திடீர்னு தங்கு ஏன் ஸ்லிப் ஆகுறாரு? அன்னைக்கு மட்டும் அவருக்கு நாக்கு பிறண்டுருச்சா? நாங்கெல்லாம் ஒரே கூட்டணி தான்யா அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு இல்ல நான் தடுமாறி சொல்லிட்டேன்றார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜெயக்குமார் அண்ணன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தாரு. இன்றைக்கும் பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல அதை எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு, நான் 25 ஆண்டுகளாக ராயபுரம் பகுதியின் முடிசூடா மன்னன், என்னை வீழ்த்தியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தான். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்த காரணத்தால் தான் நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாரு. இந்த 5 நாளா அண்ணன் ஜெயக்குமார் மீடியா முன்பு வர்றதே இல்லை. நீங்க கவனிச்சீங்களா? எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் அண்ணன் ஜெயக்குமார் தரப்புல இருந்து இல்லை. இதுக்கு முன்பு அதிமுக குறித்த அத்தனை விவகாரங்களுக்கும் ஸ்போக்ஸ் பர்சனா மீடியா முன்னாடி அட்ரஸ் பண்ணவர் அவர் தான். இந்த 5 நாளா அவர் அட்ரஸ் பண்ணல. அப்புறம் ஏன் அவர் அட்ரஸ் பண்ணாம இருக்காரு? அப்ப அவரை போன்றவர்களுடைய மனநிலை இங்க பிரதிபலிக்கிறது இல்ல. ஆர்பி உதயகுமார் போன்றவர்களுடைய மனநிலை தான் பிரதிபலிக்குது. திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்களுடைய மனநிலை தான் பிரதிபலிக்குது. ராஜேந்திர பாலாஜி போன்றவர்களுடைய மனநிலை தான் இங்க பிரதிபலிக்குது. அப்போ ஒரு ட்ராக்க அதிமுகவுக்குள்ள அமித்ஷா ஓட்டி இருக்காருன்றது நல்லா தெரிய வருதா? இந்த விவகாரம் தான் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ரோலும் இல்லாம செஞ்சிருக்கு. இப்ப நீங்க சொல்றத போல எடப்பாடி பழனிசாமி நாளை ஒத்து வரவில்லை என்று சொன்னால் அதிமுக கபலீகரம் செய்யப்பட்டுரும். கபலீகரம் செய்யப்படுவது மட்டுமல்ல, அதிமுகவுல தங்களுக்கு வேண்டியவர்களை தலைமைக்கு கொண்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆக்குவதற்கு கூட பாஜக தயாராகி விட்டது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கும் பொழுது நாங்க எங்க டேடியவே கூப்பிட்டு வந்துடலாம்னு ராஜேந்திர பாலாஜி அன்கோ முடிவு பண்ணிருச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்காது நம்ம.
இல்ல கலோக்கியலா சொல்ல முடியல. நிச்சயமாக. நீங்க ஒரு பாஜகவினுடைய கூட்டு என்பத அதிமுகவினுடைய தொண்டர்கள் உண்மையிலேயே விரும்பல. நீங்க அதிமுகவினுடைய தொண்டர்கள் மனநிலைக்கு மாறாகத்தான் இப்ப இந்த முடிவுகள அவங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க எப்போ ஒரு கட்சி தொண்டர்களுடைய மனநிலைக்கு மாறான ஒரு முடிவை எடுக்குதோ, அன்னைக்கு தான் சார் அந்த கட்சியினுடைய அழிவு துவங்குதுன்னு பொருள். கட்சி தொண்டர்களினுடைய எண்ண ஓட்டத்தை உள்வாங்கிக் கொண்டு பிரதிபலிக்கக்கூடிய தலைவர்கள் தான் எப்போதுமே வெற்றியாளர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த இயக்கம் தான் வெற்றி நடை போட்டிருக்கிறது. நீங்க மாறாக தொண்டர்களினுடைய மனநிலைக்கு மாறா ஒரு இயக்கத்தை எடுத்துட்டு போறீங்கல்ல, அது வீழ்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும். இப்ப அதுதான் சூழல் அதிமுகவுல. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்.பி. உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், ராஜேந்திர பாலாஜி இன்றைக்கு பாஜகவினுடைய உறவை வியந்தோதுகிற எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி போன்றவர்களை கூட நீங்க இதுல எடுத்துக்கலாம். ஏன்னா எஸ்.பி. வேலுமணி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கெடு வைக்கிறாரு ஈஷா யோகா மையத்தினுடைய விழாவுல அமித்ஷா. இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அவகாசம், நல்ல முடிவை எடுங்கன்னு சொல்லிட்டு போனது அவர்கிட்ட தான். நாங்க பேசிட்டு சொல்றோம் ஜின்னு சொன்னதும் இவருடைய பதில் தான். அதற்கு முன்பாகவே சம்மன் வந்துருச்சு, போய் ஆஜராயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாசம் வருது பாஜக தரப்புல? இவங்களுக்கெல்லாம் மடியில கனம் இருக்கிறதுனால வழியில ஒரு பயம் இருக்கு. ஏன்? கடந்த ஆட்சி காலத்துல இவர்கள் மீது சொல்லப்பட்ட, இவர்கள் மீது வாசிக்கப்பட்ட புகார்களை எல்லாம் தூசி தட்டி எடுத்து அமலாக்கத்துறை மீண்டும் ஒரு முறை எதையாவது செய்ய துணிந்தால் நாம் என்ன செய்வது என்கிற பதைபதைப்பு இவர்களுக்கு வந்துருச்சு. ஈவன் விஜயபாஸ்கருக்கு கூட அந்த பதைபதைப்பு வந்துருச்சு. குட்கா விவகாரத்துல அமலாக்கத்துறை உள்ள வந்துருமோ, ஏதாவது தப்பு தண்டா நடந்துருமோ, அதனால பாஜக கூட்டணி வந்துட்டு போட்டுமேன்னு. ஆனா தொண்டர்களுக்கு அந்த பயம் இல்ல சார். ஏன்னா தொண்டை அப்படி நினைக்கலையே. தொண்டை கட்சி காப்பாற்றப்படணும்னு நினைக்கலாம். கட்சி கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கலாம். நீங்க ராஜேந்திர பாலாஜி அப்பா என்கிற இந்த குரலுக்கு எதிராக நாங்க டேடியவே கூட்டு வர்றோம்னு கூட்டு வந்தா கூட, இன்னைக்கு அப்பான்னு சொன்னோன்னு தமிழ்நாடு ஏத்துக்குச்சே. திமுக காரன் ஏத்துக்கிட்டானே. ஊர் முழுக்க ஒப்புக்கொண்டு அப்பா என்று சுவரொட்டிகள் அடித்து ஒட்டுகிற காட்சிகளை பாக்குறோமே, அப்பா என்கிற முழக்கத்தோடு முதலமைச்சர் அழைக்கிற காட்சிகளை பாக்குறோமே, கட்சி அக்செப்ட் பண்ணிருச்சு சார். ஆனா நீ டேடின்னு சொன்னதை கட்சி அக்செப்ட் பண்ண வேணாம். உன் கூட இருந்த சக நிர்வாகிகள் அக்செப்ட் பண்ணிட்டானா? நீ மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட அவைத்தலைவர் ஏத்துக்கிட்டாங்களா? அதை பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்போ கட்சியினுடைய முடிவு என்னவாக இருக்கு? நீங்க என்னதான் ஒரு முடிவை எடுத்தாலுமே கூட கட்சி வேறு விதமா சிந்திக்குது. கட்சி வேறு ஒரு பார்வையில பாக்குது. கூனி குறுகி போயிருக்கான் சார் அதிமுகவினுடைய தொண்டை. பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு இருந்த எழுச்சி, பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்க மாட்டோம்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது கட்சிக்குள்ள இருந்த எழுச்சி மக்களிடத்துல ஏற்படல. மக்கள் நம்பல. ஆனா கட்சி எழுச்சியா இருந்துச்சு. கட்சி என்ன நினைச்சிச்சு? ஆஹா, நம்ம காலை அறுத்து கொண்டிருந்த செருப்பை அறுத்தெறிஞ்சிட்டோம். இனிமே நம்ம காலை கடிக்காத அந்த செருப்பு, நாம வெற்றி நடை போடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு மனதைரியத்தோடு அதிமுக தொண்டை இருந்தான்ல, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியே, மன உளைச்சலை இந்த 5 நாளா கொடுத்திருக்கிறாங்களே. இப்ப அவன் சோர்வு மனநிலைக்கு போயிருக்கான். என்னடா மீண்டும் இந்த சனியனை தூக்கி சுமக்கணுமா? மக்கள்கிட்ட போய் நம்ம எப்படி பேசுறது? பொதுமக்கள் கேட்கறான்ல, என்னையா நீங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு அரசோடு சேர்ந்து கூட்டு வைத்துக் கொண்டு அந்த கட்சியோடு சேர்ந்து கரம் கோர்த்து கொண்டு எங்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்க, நாங்க ஓட்டு போடணுமாயான்னு கேட்பான்ல மக்கள். இனிமே இது எப்படி அதிமுகவுடைய தொண்டை எதிர்கொள்வான்? அதனால நீங்க என்னதான் டேடியை அழைத்து வந்தாலும் கீழ்நிலையில் இருப்பவர்கள் டேடியை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. அதுதான் அங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல். கண்டிப்பாக ஒரு விரிவான உரையாடல். அடுத்தடுத்து பரபரப்பான திருப்பங்களுடன்ங்கிற மாதிரி தான் இன்றைக்கு இன்னும் ஓராண்டு தேர்தல் இருந்தாலும் கூட பல கணக்குகள், பல முனைக்கு தாக்குதல்கள் தயாராயிட்டு இருக்கு. சீமானவர்கள் சில நாட்களாக அமைதியாக இருக்கிறார். அது புயலுக்கு முந்தைய அமைதியா என்னங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்கள்ல விரிவா பார்க்கலாம். ஒரு நீண்ட உரையாடலுக்கு மிக்க நன்றி. நன்றி.